நீங்க ஒரு பிகினர் டேட்டோடிஸ்டா இருக்கீங்கன்னா உங்களோட ரெஸ்ட் ஹேண்ட் ஷோல்டர் பேக் இதெல்லாம் எப்படி நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்றது, எப்படி பெயின் வராம ரொம்ப நேரம் டேட்டோ பண்றது சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த், எனர்ஜி. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கில் மட்டும் வச்சு நம்ம வந்து நல்லா டேட்டோ பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனர்ஜி ரொம்ப முக்கியம், ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். நீங்க ஸ்ட்ரென்த் இல்லாம உங்களால வந்து ரொம்ப நேரம் வந்து டேட்டோ பண்ண முடியாது. இப்போ நீங்க ஒரு 4 hours டேட்டோ செஷன் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 hour வந்து நல்ல ஃபோக்கஸ்டாகவும் நல்ல ஒரு எனர்ஜியாகவும் நீங்க டேட்டோ பண்ணுவீங்க. அதுவே நம்ம 2 hours 3 hours 4 hours ஆகும்போது எனர்ஜி லெவல் ட்ராப் ஆகும். ஸோ எனர்ஜி லெவல் ட்ராப் ஆகிற காரணம் பாத்தீங்கன்னா வீக் ஃபுட்டு, டீஹைட்ரேஷனு, லேக் ஆஃப் பிரீத். இந்த 3 விஷயம் நீங்க வந்து கரெக்டா வச்சுக்கலன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது, பெயினும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீனா சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா பிரீத் பண்ணுங்க. இப்போ வந்து கிளைண்ட்ஸுக்கு மட்டும் தான் நம்ம வந்து நல்லா மீல் சாப்பிடுவாங்க ப்ரோ, நல்லா தண்ணி குடிச்சுவாங்க, ஹைட்ரேட்டா இருக்கு. நம்மளுக்கும் தான், ஏன்னா வந்து நம்மளும் ஃபோக்கஸ்டா வேலை செய்யணும், ரொம்ப நேரம் வேலை செய்யணும். ஸோ அப்பதான் நம்ம வந்து நம்ம பாடி நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து டயர்ட் ஆயிடுவோம், நம்ம ஃபோக்கஸ்டா மிஸ் ஆகும். ஸோ நல்ல ஒரு ஆர்ட் நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனர்ஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா வார்ம் அப். நிறைய பேர் வந்து வார்ம் அப்பே இல்லாமல் ஸ்டேட்டை போய் டேட்டோ பண்றாங்க. அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். நீங்க டிராயிங் பண்ணா கூட வந்து நம்ம வார்ம் அப்ல தான் நம்ம வந்து டிராயிங் பண்ணணும், அதே மாதிரி தான் டேட்டோக்கும். ஸோ நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து வார்ம் அப் இல்லாமல் நீங்க டேட்டோ பண்ணீங்கன்னா உங்க கை வந்து ஃப்ளோ இருக்காது. ஸோ நம்ம சர்க்கிள்லாம் போகும்போது நம்மளுக்கு ஃப்ளோ கிடைக்காது, ஹேண்ட் வந்து ஸ்டிஃபா இருக்கும், சீக்கிரமா வந்து டைட் ஆயிடும், டைட்னஸ் ஆயிடும். ஸோ அதனால வந்து வார்ம் அப் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த பார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோமோ அந்த பார்ட்ஸ்ல நீங்க வார்ம் அப், லைக் ஐ, நெக்கு, ஷோல்டரு, ஆர்மு, ரெஸ்ட், அப்புறம் ஃபிங்கர்ஸ். இது மொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes நீங்க பண்ணலாம், சரிங்களா? வார்ம் அப். நெக்கு பார்த்தீங்கன்னா லைட்டா இந்த இப்படி பண்றது, ஷோல்டரு இந்த மாதிரி வந்து, ரெஸ்ட் லைட்டா இந்த மாதிரி, அப்புறம் ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி. சும்மா பண்றதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமா டைட் ஆகாது. நம்ம கொஞ்சம் ஒரு 1 hour தொடர்ந்து நம்ம டேட்டோ பண்ணலாம், ஸோ மறுத்து போகாது. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வார்ம் அப் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பிரீத்தும் நீங்க பண்ணலாம். பிரீத் எப்படின்னா நம்ம டேட்டோ பிளான் பண்ணும்போது நமக்கு ஓவரா தாட்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம ஒரு 1 minute சும்மா ஒரு பிரீத் பண்றோம் வச்சுக்கோங்க, நல்லா லாங் பிரீத் பண்ணோம்னா கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் காம் ஆகும். அதே போல பாத்தீங்கன்னா மிஷினை வந்து ரேப் பண்ணிட்டு அதை வந்து ஹோல்டு பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒரு எடுத்து சும்மா ஹேர்லயே சும்மா அப்படி வரைகிற மாதிரி மிஷினை வச்சு, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளோ கிடைக்கும், கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வார்ம் அப்லாம் நீங்க பண்ணலாம். தேர்ட் பாத்தீங்கன்னா பெயின் எப்படி நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம பெயின் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிஷினை வந்து நல்லா ரேப் பண்றது, கரெக்டான உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளான பொசிஷனா ரேப் பண்றது. செகண்ட் பாத்தீங்கன்னா எல்போ பேலன்ஸ். ஸோ நீங்க வந்து எல்லாத்தையும் எல்போ வந்து பேலன்ஸ் பண்ணி தான் நீங்க டேட்டோ பண்ணணும். தேர்ட் பாத்தீங்கன்னா ரிஸ்ட். இதை வந்து ரொம்ப பெண்டா நம்ம வச்சு டேட்டோ பண்றலாம் கூடாது. ஸோ ஒரு நியூட்ரலான பொசிஷன்ல வச்சு நம்ம டேட்டோ பண்ணோம்னா நம்மளுக்கு பெயின் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா கிரிப் பொசிஷன் வந்து ரொம்ப நேரம் வந்து ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணக்கூடாது. ஸோ நீங்க கிரிப் பொசிஷனை மாத்தினே இருக்கீங்க, ஹோல்டு பண்ற பொசிஷனை மாத்தினே இருக்கீங்க. லைக் இப்போ லைனிங் பாத்தீங்கன்னா லைனிங்க்கு வந்து இப்படி வச்சுக்கலாம், இப்படி ரொம்ப பிடிக்கலாம். அப்புறம் வந்து ஷேடிங் பண்றோம்னா இப்படி, பேக்கிங் பண்றோம்னா இப்படி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபிள் மாதிரி இந்த மாதிரி பொசிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து பெயின் இருக்காது. ஸோ ரொம்ப நாள் டேட்டோ பண்ணலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல டைட் கிரிப், ரொம்ப டைட்டா ஹோல்டு பண்றது, அப்படியே டைட்டா வச்சு அப்படியே பண்ணிங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுத்து போயிடும். ஸோ கிரிப் லூஸ் ஆயிடும், நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ அப்புறம் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்றது, அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பாத்தீங்கன்னா பேக் போஸ்டர். ஸோ நீங்க எப்படி உட்காரீங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். லைக் நீங்க வந்து இப்போ செஸ்ட் கிட்ட ஆர்ம் ரெஸ்ட் இப்படி வச்சுக்கணும், நம்ம செஸ்ட் ஈக்குவல் வச்சுட்டு இப்படிதான் டேட்டோ பண்ணணும். ஸோ நம்ம ரொம்ப குனிஞ்சு இப்படி டேட்டோ பண்ண வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து பெயின், நெக் பெயின் அதிகமாகிடும், பேக் பெயினும் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் கம்மி பெயினோட நம்ம கொஞ்சம் தப்பிச்சிடலாம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஃபார் 10 to 15 minutes. இப்போ நம்ம ரொம்ப நேரம் டேட்டோ பண்றதுனால நமக்கு வந்து ஃபோக்கஸும் மிஸ் ஆகும், எனர்ஜி லாஸ் ஆகும், மசில் டைட்னஸ் ஆகும். சம் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெயின் ஸ்டார்ட் ஆயிடும், லைக் நெக்கு, ஷோல்டரு, ஹேண்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பிரேக் எடுக்கிறதுனால வந்து நம்ம வந்து ரிக்கவரி ஆகலாம், அப்புறம் வந்து நம்ம ரெஃப்ரெஷ் ஆகலாம். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் வாக்கு, அப்படி இல்லைன்னா தண்ணி குடிக்கிறது, ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, ஸோ கொஞ்சம் ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி லூஸ் பண்ணுறது, ஸோ ஸ்ட்ரெச் பண்ணுறது. நான்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டில் போயிட்டு பத்துருவேன் 1 hour, ஸோ ஃப்ளாட்டாக பத்துருவேன். ஸோ அது எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி பண்ணுறதுல. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த பிரேக் டைமில் நீங்கள் அதை பண்ணிக்கிங்க. எவ்ரி 45 minutes to 1 hour ஒரு வாட்டி நீங்கள் பிரேக் எடுக்கணும். ஸோ பிரேக் நிறைய பேர் எடுக்க மாட்டேறீங்க, தொடர்ந்து 1 hour 2 hour டேட்டோ பண்ணுறீங்க, அது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ பிரேக் டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்கள் பிகினர் டேட்டோ ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.